அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு பார்க்க போறது ஒரு 3ஆம் தவணை தமிழ் பேப்பர் உண்டு. வளமையாக இருக்கிற மாதிரி தான். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதாக்கள் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இப்போ புதுசாக ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. அதில் ஹைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அதை விட நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். 7ஆம் ஆண்டு தான் படிக்கிறேன். அப்போ எனக்கும் சில நேரம் சில பிள்ளைகள் விடக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம். அப்போ என்ன பிள்ளை இருந்தா நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதை விட உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அதை கமெண்ட்ஸ்ல என்னட்டு சொல்லலாம். சரி, வாங்க இந்த பேப்பருக்குள்ள போவோம். நான் தான் உங்களை HT லிட்டில் மாஸ்டர். 1 தொடக்கம் 20 வரையான ஒவ்வொரு வினாக்களின் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையினை தெரிவு செய்து ஆண்கள் கோடிடுக. முதலாவது கேள்வி. கண்ணன் களிப்பில் காணப்பட்டான். களி என்பதன் ஒத்த சொல். களி என்பதன் ஒத்த சொல் துன்பமா, மகிழ்ச்சியா, பயமா, அழுகையா? எது வெறும் களிப்பில். களிப்பில் மகிழ்ச்சியில் என்று வரும். அப்படின்னா இந்த இதுல எங்களை இதன் எதிர்கருத்தை தெருகாடு கேட்டிருந்தா நீங்கள் என்ன விட போட்டிருப்பீங்க? துன்பம் என்ற ஒரு விடைய நீங்க போட்டிருப்பீங்க. சரியா? அடுத்தது, இது மேலதிகமா நான் சொல்றேன். அடுத்தது, அவள் முகத்தில் ஓர் களங்கமும் இல்லை. களங்கம் என்பதின் ஒத்த கருத்து சொல். களங்கம் என்றால் சுத்தமா, தெளிவா, கரையா, அழகா? இதுல தெளிவுன்றதுக்கு களங்கம்ன்றது அடங்காது, சுத்தம்ன்றதுக்கு அடங்காது, அழகுன்றதுக்கு அடங்காது. ஏண்டா களங்கம்ண்டா கரை, ஒரு குற்றத்தை குறிக்கிறது. அப்ப இதுண்ட எதிர்க்கிறத அவங்கள்ட்ட கேட்டா நாங்க இதுக்கு இதுல இருக்கிற இந்த 2வது விடையான தெளிவுன்ற விடைய போடணும். ஏண்டா குற்றம்ண்டா அது கரை, அதுல இருந்து நாங்க தெளிவு பெற்றிருக்கிறது. அப்படின்ற இதுல சரியான விடையா அமைய போறது இந்த 2வது விடையா தான் அமைய போகுது. அடுத்த 3வது கேள்வி. அரசன் அன்பாக பேசினான். அன்பு என்பதின் எதிர்கருத்து சொல். சுலபம் வருமா? இல்ல. சுலபம்ன்றது ஒரு இலகுவா செய்கிறது. சீற்றம்டா ஒரு அனர்த்தத்தை குறிக்கிறது. அன்பின்பா அன்பு இல்லாத குறிக்கிறது. ஆனா இங்க அன்புன்னு எது சொல்லுண்டா கோபம், கோபத்தை தான் காட்டியிருக்கு. கோபத்தின் ஒத்த கருத்து சொல் பண்பு. சரியா? அடுத்த 4வது கேள்வி. ஆண்மான் கலை என்பது போல பெண்மான் மந்தி, வடவை, பிணை, களிறு. எந்த விட வெறுமனே நினைக்கிறீங்க? ஆண்மான் கலை, அப்படின்னா பெண்மான் என்னவா அமையும்? பிணை என்ற ஒரு விடையாக அமையும். மந்தி குரங்குண்ட பெண்ண சொல்றது. களிறு என்பது ஜானைய குறிக்கும். சரியா? அடுத்து, பின்வருவனவற்றுள் மெல்லின எழுத்துக்களின் தொகுதி. ஜரள வளல கசட தவற ஞமன. இதுல எங்களுக்கு சரியா அமைய போறது ஞமன. ஏண்டா அது நீங்க இந்த உச்சரிக்கைக்கு நீங்க அதை மூக்கால உச்சரிப்பீங்க. இப்ப சொல்லி பாருங்க, ஞமன ஞமன. அப்ப அதை நீங்க மூக்கால உச்சரிப்பீங்க. ஆண்டபடியா அது மெல்லின எழுத்து தொகுதியா அமைய போகுது. அடுத்தது, கசட தபர. கசட தபர என்பது ஒரு வல்லின எழுத்து. அது கசட தபர சொல்லிக்கே அது ஒரு அந்த எங்களோட தொண்டையிலிருந்து வர மாதிரி இருக்கு. ஜரள வளல அப்படின்னா இந்த 2க்கும் சமனா அமையுது.
இப்ப இதுல வந்து என்னத்தை கேட்டிருக்காங்க? என்னமோண்டு ஜரள வளலன்றது இடையின எழுத்து, கசட தபரன்றது வெள்ளின எழுத்து. அந்த ஞமன இது வந்து மெல்லின எழுத்து. அப்ப இதைத்தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த சரியானபடியா அமைய போறது வந்து ஞமன. பின்வருவனவற்றோர் பரந்தினது இளமை பெயர் யாது? வடலி வந்து பனை. இதுல விடைய வாசிப்போம். வடலி, நாற்று, பார்ப்பு, கன்று. வடலி வடலின்றது வந்து பனைய வந்து குறிக்க போது சின்ன நடிக்கை. இந்த நாட்டு வந்து நெல்ல குறிக்க போகுது. இந்த கன்று வந்து பசுவிண்ட கன்றை குறிக்க போகுது. அப்ப இதிலே மூன்றுக்கும் பெறாம நடுவில் ஒரு மூன்றாவது விடையா இருக்கிறதான் இந்த பரந்தண்ட இளமை பேருக்கு சரியான விடையா வந்து அமைய போகுது. சரியா? அடுத்தது தலைவன் தலைவி என்பது போல தமையன் தமக்கை தமக்கி தமக்கினி தமையாள் என்ன விட வெறும் தமக்கின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல. தமக்கினி இல்ல. தமையாள் அதுவும் சொல்றேன். இல்ல வந்து என்ன விட சரியா அமைய போகுது. தலைவன் தமையின்டா தமக்க தமையன் தமக்கை என்றதான் அதுக்கு சரியான விடையா அமைய போகுது. அடுத்தது கிரி. கிரிண்டா என்ன? கிரி கிரிண்டா என்ன? கிரிண்டா வந்து உங்களுக்கு கிரிண்டா வந்து உங்களை பொய்ய குறிக்கும். கிரிண்டா வந்து உங்களுக்கு மேலையே குறிக்கும். இப்ப கீரி மலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். அடுத்தது அவன் மரத்தை வெட்டினான். இங்க பயனிலை எது? பெரிய பெருமா இல்ல, அவன் இல்ல, மரத்தை அப்ப இதுக்கு எது சரியான விடையா அமைய போகுது? வெட்டினான். சரியா? வெட்டினான். கொஞ்சம் முன்னுங்க போயிட்டு சாரி. பின்வருவனவற்றை சினைப்பெயரை குறிக்கும் சொல். இப்ப அந்த 6 பெயர்களையும் குறிப்பிடுங்க பாப்பா. இந்த 6 பேரும் என்ன? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்றுதான் இந்த 6 பெயர்களும். சரியா? இதுல வந்து சினை பெயர் சினைண்டா ஒரு உடம்பு, ஒரு பகுதி, ஒரு பாடி பார்ட்ஸ்ன்ற மாதிரி. இப்ப நீங்க சொல்லலாம் கணனி பார்ட்ஸ், மற்ற கட்டில்ட பலகைகள், மற்ற விசிறின்ற அந்த விசிறி, அப்படி அதுல இருக்கிற ஒரு பார்ட்ஸா நீங்க என்னத்த சொல்லலாம்டா? மண், வெள்ளை, இந்த மரம்ன்ற நீங்க கேட்கலாம். அது வந்து ஒரு முழுமையான இதுதானே, அது வந்து ஒரு பார்ட்ஸ்னால ஆக்கப்பட்டது தானே. அப்ப மரம்ண்டா இப்ப தண்டு வேர், அப்ப இந்த பார்ட்ஸ்களால ஆக்கப்பட்டது தானே. அப்ப அதெல்லாம் நீங்க சின்ன பேர் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டா, இந்த மரம்ன்றது வந்து முழுமையா சேர்ந்தது. அப்ப இது வந்து தொழிற்பெயர்ன்னு சொல்லி பொருட்பெயருக்குள்ள அடங்க போகுது. இந்த தண்டுன்றதுதான் இந்த மரத்தின் ஒரு பகுதியா அமைஞ்சு உங்களுக்கு வந்து வர போகுது. சரியா? அடுத்து 60 பின்வருவனவற்றுள் அடுக்கு தொடராக அமைவது. அடுக்கு தொடரா என்ன அமையும்? தேடி தேடி வருமா? பல அல்லும் பகலும் என்ன விடையா வரப்போகுது? குடு குடு. 60ஆம் ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா. அமுத விழா, வைர விழா, பவள விழா, வெள்ளி விழா. இப்ப இதுல வந்து இது எங்களுக்கு ஒரு சரியான விடையா அமைய போகுது. அமுத விழா வந்து 80 நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். சரியா? 50 இருந்து வரும். வெள்ளி பொன் வைர மணி பவள அமுத நூற்றாண்டு
இப்ப அமுத விழா வந்து எங்களுக்கு 80 அமைய 90 அமைய போகுது. அடுத்த பவள விழா வந்து 80, வெள்ளி விழா வந்து 50. அப்ப இத கடைசியா இருக்கிற வைர விழா வந்து 60ஆம் ஆண்டு நிறைவுல கொண்டாடப்படுறது. இது வந்து மறுபேர் ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் மணி விழா. சரியா? அடுத்த 13வது கேள்விக்கு போவோம். இந்த 13வது கேள்விக்கான விடைய நீங்களே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சிருக்குன்றத பார்ப்போம். அடுத்த ஒரு கலைச்சொல் கேள்வி. கலைச்சொல் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? உங்களோட புத்தகத்துல ஒரு சார்ட்டா தந்திருக்காங்க. அதில் இமெயில், எலக்ட்ரிக் மெயில், இதை வந்து நாங்கள் ஷோர்ட்டா இமெயில்னு சொல்லுவோம் என்ற கலைச்சொல்லின் தமிழ் வடிவம். தொலைநகலா இல்லை, எலக்ட்ரிக் மெயில். கணனி இணையம். அந்த எலக்ட்ரிக் மெயிலை அப்படியே நீங்க தமிழுக்கு மாத்துங்க. சரியா? அந்த எலக்ட்ரிக் மெயிலை அப்படியே நீங்க தமிழுக்கு மாத்தினீங்கடா உங்களுக்கு கிடைக்க போற விடை வந்து மின் அஞ்சல். என்ன விட கிடைக்க போகுது? மின் அஞ்சல். அடுத்தது, ஆறு எனும் பாடலின் ஆசிரியர் யார்? தேசிக விநாயகம் பிள்ளை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விடைதான். அப்ப இந்த சோமசுந்தர புலவர் இவர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு புலவர். இந்த சோமசுந்தர புலவர் வந்து கத்தரி வெருளி போன்ற ஒரு மிக பிரபல்யமான கொஞ்சம் பாட்டை வந்து பாடி இருக்கிறார். சரியா? இவர் வந்து இந்த 4 பேருமே வந்து மிகவும் பிரபலமான புலவர்கள். அடுத்த, தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? 247. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, ஒரு சின்ன சத்தம். ஒரு விடயத்தை விளக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு எது? இதுக்கான விடயம் நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆனா நான் ஒன்றே சொல்றேன், எல்லாரும் கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. உங்களுக்கு இதுக்கு விட தெரியாதா என்று. ஆனா எனக்கு விட தெரியும். வேணும்னா நானே முதலாவதா அந்த இதுக்கு நானே முதலாவதா கமெண்ட் பண்றேன். வேணும்னா சொல்லுங்க, நானே முதலாவதா கமெண்ட் பண்றேன். அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? எனக்கு எல்லாத்துக்குமே விட தெரியும். விட தெரிஞ்சுதான் நானே உங்கள்கிட்ட கேள்வியா கேட்கிறேன். சரியா? அடுத்தது, பின்வருவனவற்றுள் கிரந்த எழுத்து அல்லாதது. ஸ்ரீ. இந்த இவ்வளோத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கிரந்த எழுத்து அல்லாதது. கிரந்த எழுத்து என்றது வந்து இப்ப அந்த ஸ்ரீ அந்த கிரந்தத்துல இருந்து வரும் எழுத்துக்கள். இப்ப இந்த 247 எழுத்துக்கள் இருக்கு. இதுல வந்து இந்த கிரந்த எழுத்துக்கள் வந்து அடங்கவே அடங்காது. அப்ப இதுல நீங்க என்ன செய்யலாம்டா, அடங்குற ஒரு எழுத்தை நீங்க பார்க்கலாம். 247க்குள்ள அடங்குற ஒரு எழுத்தை பார்த்தீங்கள்டா மற்றது ஒன்றும் தேவையில்லை. சரியான முடியும் அதுதான் இருக்க போகுது. அப்ப இதுல வந்து அந்த 247 எழுத்துக்குள்ளையும் அடங்கக்கூடிய ஒரு எழுத்து எது? முதலாவதா, 2ஆவதா, 3ஆவதா, 4ஆவதா? என்னவா அமைய போகுது? முதலாவதான சாணாவே அமைய போகுது. சரியா? பச்சை கிளிகள் வானில் பறந்தன. இங்கு பச்சை என்பது பெயர் சொல்லா, பெயர் அடையா, வினை சொல்லா, வினை அடையா? பச்சை கிளி என்பது வந்து உங்களுக்கு பெயர் சொல் அடங்க போதா, பேரடையா அடங்க போதா, வினை சொல் அடங்க போதா, வினை அடையா அடங்க போதா? பார்த்தீங்கடா இங்கே பச்சை. அதுக்கு முதல் நாங்க வந்து பறந்தன, எவை பறந்தன என்ற ஒரு கேள்வியை வந்து கேட்போம். என்ன பறந்தன? கிளிகள். அப்ப இந்த கிளிகளுக்கு தான் வந்து பச்சை வந்து ஒரு அடைமொழியா அடங்கி இருக்கு. அப்ப இதுக்கு வந்து சரியான விடையா வரப்போற
போறது பெயர் அடை. கைகலத்தல் என்பதன் மரபு தொடரின் பொருள் சாப்பிடுதலா இல்ல, கை கொடுத்தலா இல்ல, கையை கடித்தலா இல்ல, சண்டை செய்தல். இதுதான் இதுக்கு சரியான விடையா அமைய போகுது. சரி, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. செகண்ட் பார்ட்லையும் ஒரு கொஞ்சத்தை பார்த்துட்டு இந்த பாட்டை முடிச்சு கொள்வோம். பின்வரும் தலைப்புகளையும் யாதேனும் ஒன்றை தெரிவு செய்து 150 சொற்களுக்குரியாமல் கட்டுரை எழுதுக. நான் உங்களுக்கு ஒன்றே இதுல சொல்ல வாரம் என்னண்டா, இந்த சுயசரிதைகள் நீங்களா கற்பனை பண்ணக்கூடியவா ஒன்றை எடுத்து செய்யுங்க. இப்ப நான் அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். இப்ப நான் அதை கட்டுரையா சொல்ல வரையில உதாரணமா சொல்றேன். நான் இப்போ உடந்த கட்டிடத்தின் சுயசரிதையை எடுப்போம். மூன்றாவது, நான் ஒரு எங்களோட அப்பா ஒரு வீட்டுல காணியை வாங்குறார். இப்ப நான் இமேஜின் பண்ணபடி அப்பா ஒரு வீட்டுல காணியை வாங்குறார். வாங்கினா பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஒரு அரைவாசி நொறுக்கினபடி ஒரு வீடு கிடக்கு. அப்போ ஒரு நாள் அந்த காய்கறி அப்பா அந்த காணியை ஒரு காய்கறி தோட்டமா மாத்திட்டார். அந்த உடைந்த கட்டிடத்தை தவிர்த்து அந்த சுத்தி கொஞ்ச இடத்தோட அவர் சும்மா வச்சிருக்கார். அப்ப ஒரு நாள் இவர் அதை சுத்தி தண்ணி விட்டு கொண்டு வரைக்க, காய்கறி தோட்டத்துக்கு நான் தண்ணி விட்டு கொண்டு வரைக்க பார்த்தா யாரோ அழுது சத்தம் கேக்குது. அப்ப உடனே ஓடி போய் பார்த்தேன். நான் பயத்துல அங்க ஒரு திறமை இல்லை, நான் போய் பயத்துல பார்த்தேன். பார்க்க பார்த்தா அங்க அந்த உடைந்த கட்டிடம் அழுது கொண்டிருக்குது. இப்ப இத பார்த்தோன்னே இவருக்கு பயமாவும் இருக்கு, அதை விட ஐயமாவும் இருக்கு. ஏன் நீ அழுறாயின்றத போய் தட்டி கொடுத்து கேட்கும் பொழுது அது சொன்னது, இப்பொழுது நான் ஒருத்தருக்கும் பயன் இல்லாம இருக்கிறேன், என்னால முடிஞ்ச பயன் ஒருத்தருக்குமே ஆற்றிடாம இருக்கே என்று அது கவலைப்படுது. நானா சொல்றேன், கவலைப்படுது. அப்ப சரி சரி பொறு, உனது வாழ்க்கையில உனக்கு என்னென்ன நடந்தது என்றத சொல்லு என்று இப்ப நாங்க கேட்கும் பொழுது அந்த கட்டிடம் என்ன சீமெந்த இருந்து திருகோணமலையில இருந்து கொண்டு வந்தாங்க, இந்த செங்கல்ல இந்தியால இருந்து கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் சேர்த்து என்ன ஒரு வீடா ஆக்கி நான் பல வருடமா எனக்கு உதவி செஞ்சேன். அப்பக்குதான் ஒரு நாள் பார்க்க அந்த வீடு போர்ல அழிஞ்சு போச்சு. அந்த போர்ல அழிஞ்சதோட இந்த காணியை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அப்ப இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன்? அந்த கட்டிட மலை பார்த்தானே அந்த இடம் கொஞ்சம் வெட்ட வெளியா தானே வச்சிருந்தாங்க. அப்ப இத பார்த்து அழாதே அழாதே, நான் ஒரு சிறந்த சேவைக்காக பயன்படுத்துவேன் என்று அந்த பொடியன் சொல்றான். அப்பதான் பார்த்தா அது ஒரு சுற்றி காட்டு பகுதியா இருக்குது. அந்த இடங்கள்ல அவன் அப்பா சொல்றாரு, அந்த இடங்கள் முழுமையா ஜானைகளா இருக்குண்டு. அப்ப இத சாதகமா பயன்படுத்தின மகன் அப்ப அந்த கட்டிடத்தையே மீள் உருவாக்கம் செஞ்சு அதை ஒரு பரணா மாற்றி அவர் அந்த காய்கறி தோட்டம் அழியாம அந்த ஜானைகள்ட்ட இருந்து பாதுகாக்கிறார். அப்ப இப்படி ஒரு கான்செப்ட்ல நீங்க எழுதலாம். இப்படி உங்களுக்கு என்ன இமேஜின் ஆகுதோ அதை கொடுங்க. இப்போ இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல நான் சொல்ல வரேன். 250 தொடக்கம் 350 வரைக்கும் உங்களை கட்டுரை எழுத சொல்லி விடுவாங்க. அதோட கடிதம் 150 சொல்லில எழுத சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு இந்த கடிதமும் கட்டுரையும் மற்றாக்களுக்கு விளங்கத்தக்கனையா இருக்கணும். மற்றது ஒரு விளக்கமா எழுதணும். அதை விட விரிவாகவும் எழுதக்கூடாது. ஆக்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அடுத்தது இடைவெளி விட்டு மிகவும் அழகாக இருக்க வேணும். அடுத்தது இந்த கொரோனா விடுமுறை பற்றி பார்ப்போம். இது உறவுமுறை கடிதமா அமைய போகுது. இந்த உறவுமுறை கடிதமா இது அமைய போறதன் காரணமாக முதலாவது முகவரி இடது பக்கத்திலேயும் தொடக்கம் நாங்க வலப்பக்கத்து இல்ல சாரி பிள்ளைகள், முதலாவது தொடக்கத்தை எங்கட
நாங்கள் இப்போ புத்தகத்தை ஒரு இப்படி வச்சிருக்க மாட்டாங்க கண்ணுக்கு முன்னால். இங்கால வந்து வலப்பக்கத்திலையும் இங்கால வந்து இடப்பக்கத்திலையும் அப்படியே தொடர்ந்து பந்தையும் பிறகு முடிவு வந்து வலப்பக்கத்திலையும் வரப்போகுது. சரியா? இப்படி ஒரு காட்டுரை எழுதணும். சரியா? இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்ளுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர விடைபெறது நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். மறக்காம லைக் அண்ட் ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோலேருந்து உங்கள்கிட்ட நான் விடைபெறுகிறேன். அதுக்கு முதல் என்ன பிள்ளை இருந்துச்சுண்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுனால எந்த பிள்ளையும் தீரும், அதே மாதிரி உங்களோட ஐயமும் தீர வரும். அது மாதிரி இந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் என்னட்ட கேளுங்க. அதுக்கான விடையை நான் வந்து உங்களுக்கு உடனடியாகவே அனுப்புகிறேன். இதுக்கான மிச்ச பார்ட் நான் முதல் வீடியோவுக்கு சொன்ன மாதிரி இல்லை. இந்த வீடியோ வந்து மிக மிக உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.